உறைஞ்சு போன ஒரு ஏரியில மீன்கள் வந்து எப்படி உயிர் வாழுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? முதலாவது நீர் வந்து திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறினதுமே, அது வந்து மிதக்கத் துவங்கிரும். அந்த பனிக்கட்டிகள் வந்து மிதக்கத் துவங்கிரும். அடியில வந்து திரவ நீர் அப்படின்றது இருக்கும். அதுல வந்து மீன்கள் வாழும். 2வது பனிக்கட்டி அப்படின்றது வெப்பத்த கடத்தாத ஒரு பொருள். ஒரு ஏரி வந்து உறைஞ்ச உடனேயே முழுவதும் என்ன நடக்கும்னா, ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு கட்டத்துல முழுவதுமா அந்த பனிக்கட்டியால கவர் பண்ணப்பட்டுரும். அப்போ வெப்பம் வந்து உள்ள தக்க வைக்கப்பட்டுரும். அடுத்தது வந்து மீன்கள் வந்து குளிர் இரத்தத்தை கொண்ட பிராணிகள். இவை வந்து தங்களுடைய உடல் வெப்பநிலையை தங்களுடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளும். அப்போ குளிர்காலம் வந்த உடனே அந்த பனிக்கட்டி எல்லாம் உறைய துவங்கக்குள்ள மீன்கள் என்ன செய்யும் சொன்னா மிக குறைவான வளர்சிதை மாற்றத்தை கொண்டு வரும். இந்த குறைவான வளர்சிதை மாற்றத்தின் மூலம் மிக குறைந்த அளவு ஆக்சிஜன், மிக குறைந்த உணவை பயன்படுத்தி அவை ஒரு உறக்க நிலையிலேயே உறக்கம் போன்ற ஒரு நிலையில வாழத் தொடங்கும். ஆர்டிக்கின்ற சில பகுதிகளில் சில வகை மீன்கள் ஒரு வகையான புரதத்தை உற்பத்தி செய்யுது. இந்த புரதம் வந்து அவற்றின் திசுக்கள் உறையாமல் தடுக்க ஒரு ஆன்டிஃப்ரீசம் போல செயல்படுது. இது போன்ற காரணிகளால் வந்து ஒரு ஏரி உறைஞ்சா கூட அதுக்கடியில் இருக்கிற மீன்கள் வந்து உயிர் வாழ்றது சாத்தியப்படுது.